Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to discuss about embryonic development. ஒரு embryo first fertilization ஆனதில் இருந்து 10 month வரைக்கும் என்னென்ன ஆர்கன்லாம் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். Embryonic development or embryogenesis is the development of embryo from zygote and its subsequent development into young organism. ஒரு ஜைகோட்டில் இருந்து யங் ஆர்கானிசம் வரையும் உற்பத்தி ஆகிறது தான் இந்த எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் கிளிவேஜ் ஸ்டார்ட் ஆகும் பை த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ். அந்த மாதிரி கிளிவேஜ் டைமில் 2 செல் 4 செல் 8 செல் 16 டாட்டர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த செல்ஸை நம்ம பிளாஸ்டோமியர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டோமியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகும். பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 8லேருந்து 16 பிளாஸ்டோமியர்ஸ் வரும்போது அந்த ஸ்டேஜை நம்ம மொருலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் வரும்போது அவுட்டர் என்வலப் அண்டு இன்னர் என்வலப் 2 கவரிங் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ட்ரோப்போபிளாஸ்ட்டு அண்டு எம்ப்ரியோபிளாஸ்ட்டு 2 டைப் ஆஃப் கவரிங் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் டைமில் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது என்னாகும், இம்ப்ளான்டேஷனுக்கு ரெடி ஆகும் இல்லையா. இம்ப்ளான்டேஷன் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டுலா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கேஸ்ட்ருலா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகும். இந்த டைமில் த செல்ஸ் ஆஃப் இன்னர் செல் மாஸ் இன் காண்டாக்ட் வித் பிளாஸ்டோசிலா divide and grow to form a complete layer around blastocele. The blastocele சுற்றி பார்த்திங்கன்னா one single layer ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகும். The layer is called endoderm. Endoderm is the first germinal layer that appears in human embryo. Human embryoவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு லேயர் எண்டோடர்ம். எண்டோடர்ம் அப்படிங்கிறது இன்னர் லேயர், அதாவது ஹைப்போபிளாஸ்ட். It forms a endodermal tube and otherwise known as archenteron இல்லைனா primitive gutன்னு சொல்லலாம். So after formation of endoderm, the remaining cells of inner cell mass undergo regular arrangements and form an outer layer called ectoderm. So first ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர் எண்டோடர்ம் அப்படிங்கிற ஜெர்ம் லேயர். அதுக்கப்புறம் செகண்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர் எக்டோடர்ம் அப்படிங்கிற ஒரு அவுட்டர் லேயர். த செல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேஸ் பிட்வீன் எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் அரேஞ்ச் டு ஃபார்ம் எ மீசோடர்ம். ஸோ மீசோடர்ம் அப்படிங்கிறது எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு செல்ஸு. த gastrula is the development of gastrula. Gastrulation is the development of gastrula. During this process, the single layered blastula is covered into a triple layered embryonic stage called gastrula. இப்போ நம்ம 3 லேயர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த லேயர்ஸ் தான் இந்த கேஸ்ட்ருலேஷன் டைமில் 3 எம்ப்ரியானிக் லேயராக ஃபார்ம் ஆகும். த 3 germ layers ஆர் அவுட்டர் எக்டோடர்ம், இதுக்கு இன்னொரு பேர் எபிபிளாஸ்ட். இன்னர் எண்டோடர்ம், இதுக்கு இன்னொரு பேர் ஹைப்போபிளாஸ்ட். அண்டு மிடில் மீசோடர்ம், மீசோடர்முக்கு இன்னொரு நேமு மீசோபிளாஸ்ட். த கேவிட்டி present inside is called archenteron. The archenteron may open to the outside by the opening called blastopore. இந்த கேஸ்ட்ருலேஷன் டைமில் 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 3 லேயர்ஸ் எப்படி எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த இன்னர் செல் மாஸ் இன் த பிளாஸ்டுலா இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எபிபிளாஸ்ட் அண்டு ஹைப்போபிளாஸ்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயர் 2 அவுட்டர் லேயர் தென் இன்னர் லேயராக ஃபார்ம் ஆகும். அதில் ஒன்று எபிபிளாஸ்ட். எபிபிளாஸ்ட் அப்படிங்கிறது எக்டோடர்ம். தென் ஹைப்போபிளாஸ்ட் அப்படிங்கிறது எண்டோடர்ம். எபிபிளாஸ்ட் எக்டோடர்ம்னு சொல்கிறோம். தென் இது ஒரு அவுட்டர் லேயர். அதே மாதிரி ஹைப்போபிளாஸ்ட் அப்படிங்கிறது எண்டோடர்ம், இது ஒரு இன்னர் லேயர். ஸோ
ஸோ இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்ச உடனே 2 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. The hypoplast is the embryonic endoderm and ஸோ ஹைப்போபிளாஸ்ட் அப்படிங்கிறது embryonic endoderm and epiplast is the ectoderm. The cells remaining in between the epiplast and the endoderm form a mesoderm. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் த எண்டோடர்ம் த ரிமைனிங் செல்ஸ் ஆஃப் த இன்னர் செல்ஸ் மாஸ் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும், எக்டோடர்மாக ஃபார்ம் ஆகும். தென் இந்த செல்ஸ் எக்டோடர்ம் தென் எண்டோடர்ம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இருக்கக்கூடிய செல் என்னவா ஃபார்ம் ஆகும், மீசோடர்மாக ஃபார்ம் ஆகும். Thus the transformation of the blastocyst into the gastrula with the primary germ layers by the movement of the blastomeres called gastrulation. ஸோ இந்த gastrulation டைமில் பார்த்திங்கன்னா செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகக்கூடிய இதை தான் நம்ம சொல்கிறோம் மார்ஃபோஜெனிட்டிக் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். The movement of the cells during gastrulation give definite shape to the embryo. Hence these movements are called morphogenetic movement. இந்த செல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது தான் 3 லேயர்ஸான எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இந்த 3 லேயரும் வந்து என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகி ஃபார்ம் ஆகும்போது தான் எம்ப்ரியோவுக்கு ஒரு டெஃபினிட் ஷேப் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த லேயரில் இருந்து தான் பார்த்திங்கன்னா எம்ப்ரியோவில் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ gastrulation இஸ் எ டைனமிக் ப்ராசஸ். அதனால் இதை வந்து ஒரு டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூரிங் gastrulation the cells are reorganized and rearranged. இந்த gastrulation டைமில் தான் செல்ஸ் என்னாகும் அப்படின்னா ரீஆர்கனைஸ்ட் ஆகும் அண்டு ரீஅரேஞ்சு ஆகும். They actively move from one place to another. They come to occupy definite position in the embryo where the respective organs are found in the adult animals. ஸோ இந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போய் ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஐ செல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். கிட்னிக்கு ஃபார்ம் பண்ணுறக்கூடிய செல்ஸ் எல்லாம் கிட்னி உருவாகக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடும். லங்ஸ் உருவாகக்கூடிய செல்ஸ் எல்லாம் லங்ஸ் உருவாகக்கூடிய இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து எந்தெந்த செல்ஸ் உற்பத்தி பண்ணணுமோ அந்த செல்ஸ் எல்லாம் அந்த பிளேஸ்க்கு போய் என்ன ஆயிரும், அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அரேஞ்ச் ஆகிட்டு ஆர்கன்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஈச் germ layers gives rise to specific tissue, organ or organ system during organogenesis. ஸோ gastrulation டைமில் என்னாகும் அப்படின்னா இந்த 3 லேயர்ஸ் வந்து எந்தெந்த செல்ஸ் வந்து எந்தெந்த லேயர்ஸ் என்னென்ன உறுப்பை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனுக்கு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த செல்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் ரீஅரேஞ்ச் ஆகும். ரீஅரேஞ்ச் ஆகிட்டு அது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணலாம், ஆர்கனை ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்கன் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு நேமு ஆர்கனோஜெனிசிஸ். ஜெனிசிஸ் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறது, ஆர்கனோ அப்படின்னா ஆர்கன்ஸ். ஸோ ஆர்கன்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆர்கனோஜெனிசிஸ். The primary germ layer serves as the primitive tissue from which all the body organs develop. ஸோ இந்த ப்ரைமரி ஜேர்ம் லேயர்ஸ் 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 லேயர்ஸில் இருந்து தான் பாடி ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே டெவலப் ஆகுது. The ectoderms gives rise to the central nervous system, brain and spinal cord. இந்த எக்டோடோமில் இருந்து உருவாக்கக்கூடிய உறுப்பு தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னாவே என்னது, 2 மெயின் பார்ட்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஒன்று வந்து பிரெயின், அனதர் ஒன் இஸ் த ஸ்பைனல் கார்ட். பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்தது தான் சிஎன்எஸ் இல்லையா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தென் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த ரெண்டும் வந்துட்டு இதுலேருந்து உற்பத்தி ஆகும். எபிடெர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த மேமரி கிளாண்ட்ஸ், தி கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜினஸ் போன்ஸ், மசில்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் த யூரினோஜெனிட்டல் சிஸ்டம், கிட்னி, யூரினோஜெனிட்டல் சிஸ்டத்தில் கிட்னி, யூரிட்டர், கோனாட்ஸ் arising from the mesoderms. ஸோ எக்டோடர்மில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்டு எபிடெர்மிஸ், மேமரி கிளாண்ட்ஸ் இது எல்லாமே
உற்பத்தியாகும். தென் கனெக்டிவ் டிஷ்யூஸ், கார்டிலேஜஸ், போன்ஸு, மசில்ஸு, தென் யூரினரி ஜெனிட்டல் சிஸ்டம், இது எல்லாமே எங்கேருந்து அரைஸ் ஆகும், உற்பத்தியாகும், மீசோடோம் லேயர்லேருந்து உற்பத்தியாகும். த எண்டோடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் epithelium of the gastrointestinal and respiratory tract, liver, pancreas, thyroid and parathyroid. ஸோ இந்த உறுப்புக்கள், இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா எண்டோடெர்மல் லேயரில் இருந்து உற்பத்தியாகும். ஹியூமன் ப்ரெக்னன்சி லாஸ்ட் ஃபார் about 280 days or 40 weeks and is called gestation period. ஸோ ஹியூமன் ப்ரெக்னன்சி டைமில் கெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படின்னா 208 days. டேஸில் சொன்னோம் அப்படின்னா 208 டேஸு, வீக்கில் சொன்னோன்னா 40 வீக்ஸு. இட் கேன் பி டிவைடட் ஃபார் கன்வீனியன்ஸ் இன்டு 3 trimesters ஆஃப் 3 months ஈச். இதை நம்ம ஒரு சின்ன கால்குலேஷனுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேஸை வந்து 3 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 3 months வச்சுருக்கோம். ஸோ 3 9 months வந்து 3 ட்ரைமஸ்டர்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்காங்க. த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ் இஸ் த மெயின் பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கனும் வந்து உற்பத்தி ஆகிறது இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளேயே ஆர்கன்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 months தான் மெயின் பீரியட் ஆஃப் த ஆர்கனோஜெனிசிஸ். த பாடி ஆர்கன்ஸ் நேம்லி ஹார்ட், லிம்ஸ், லங்ஸ், லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஓப்பன் ஆர்கன்ஸ் ஆர் வெல் டெவலப்டு. இந்த ஃபஸ்ட்டு 3 monthsல ஒரு குழந்தைக்கு ஹார்ட் தான் உற்பத்தி ஆகும். ஹார்ட், லங்ஸ், தென் லிம்ஸ், லிவர், தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடும். எப்போது, ஃபஸ்ட்டு 3 months. ஸோ இந்த எந்தெந்த மாதத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், டெவலப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக நம்ம பார்த்துக்கணும். பை த எண்ட் ஆஃப் தி செகண்ட் ட்ரைமஸ்டர்ஸ் த ஃபேஸ் இஸ் வெல் டெவலப்டு. ஸோ செகண்ட் அந்த 4th month வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா குழந்தையோட ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக டெவலப் ஆகிடும். ஐலிட்ஸ் அண்டு ஐலேசஸ், ஐ பிளிங்க்ஸ், body is covered with hair, muscles, tissue developed and bones become harder. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது அப் டு 6 monthsக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேபிக்கு ஃபேஸ் நல்லா டெவலப் ஆகிரும். அதோட ஐலிட்ஸு, ஐலேஷஸ்ஸு, அதே மாதிரி ஹேரு, மசில்ஸோட டிஷ்யூஸ், இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டு போன்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், ஹார்டர் ஆயிரும். The fetus is fully developed and it is ready for delivery by the end of the 9th month. ஸோ 9th month வரும்போது 3rd trimestersல குழந்தை நல்லா டெவலப் ஆகி டெலிவரிக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 trimestersல என்னென்ன பார்ட்டு எப்படிலாம் உருவாகுது, எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஃபார் த 1 mark. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் மேப்பு. எந்தெந்த லேயரில் இருந்து என்னென்ன உறுப்புகள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கிளியராக இதில் கொடுத்துருக்கோம். டோட்டலாக how many germ layers are present? One is the ectodome, mesodome, then endodome. ஸோ ஒவ்வொரு லேயரில் இருந்து குழந்தைக்கு என்னென்ன உறுப்புகள் வந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத இந்த டேபிள்ஸில் வந்து கிளியராக இருக்குது பாருங்கள். எக்டோடோமில் இருந்து எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், அதே மாதிரி ஸ்வெட் கிளான்ஸு, ஹேர் ஃபாலிக்கிள்ஸ், எபிதீலியல் லைனிங் ஆஃப் மவுத்து, தென் ஆனஸ், கார்னியா அண்ட் லென்ஸ் ஆஃப் ஐ, கண்ணெல்லாம் உற்பத்தி ஆகிறது இந்த எக்டோடோமில் இருந்து தான். தென் நர்வஸ் சிஸ்டம், சென்சரி ரிசப்டார்ஸ், எபிடெர்மிஸ், அட்ரினல் மெடுலா, தென் டூத் எனாமல், பல்லோட எனாமலு, தென் எபிதீலியம் ஆஃப் பீனியல் அண்ட் பிட்யூட்ரி கிளான்ஸ், இது எல்லாமே இத்தனை உறுப்பும் வந்து எக்டோடோம் லேயர்லேருந்து உற்பத்தி ஆகுது. தென் மீசோடோமில் பாருங்கள், ஓட்டோகார்ட், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலார் சிஸ்டம், மஸ்குலார் லேயர் ஆஃப், தென் ஸ்டொமக் அண்ட் இண்டஸ்டைன். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து மீசோடோம்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. தென் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், ரிப்ரடக்டிவ் சிஸ்டம், டெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின், லைனிங் ஆஃப் த பாடி கேவிட்டி, தென் அட்ரினல் கார்டெக்ஸ். இங்கே மீசோடோமில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம்,
ஸ்டொமக், இண்டஸ்டைன், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரிப்ரடக்டிவ் சிஸ்டம். ஸோ அதிகமாக சிஸ்டம் எல்லாமே, சிஸ்டத்துக்கு தேவையான உறுப்புகள் எல்லாமே உற்பத்தி ஆகிறது இந்த மீசோடோம் ஜெர்ம் லேயரில் இருந்து தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அட்ரீனலில் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், இன்னர் லேயரை மெடுலான்னு சொல்லுவோம். ஸோ அட்ரீனல் அப்படிங்கிறது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லையா? இந்த எண்டோக்ரைன் கிளாண்டில் கார்டெக்ஸ் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? மீசோடோம் லேயரில் இருந்து. இங்கே பாருங்கள், மெடுலா வந்து எக்டோடோம் லேயர்லேருந்து உற்பத்தி ஆகி ஒரு இடத்துல அட்ரினல் கிளாண்டை வந்து உற்பத்தி பண்ணுது. ஸோ பாருங்கள், கார்டெக்ஸ் மீசோடோம் ஜெர்ம் லேயர், தென் மெடுலா வந்துட்டு எக்டோடோம்லேருந்து உற்பத்தி ஆகி ஒரு ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணுது. தென் எண்டோடோமில் பாருங்கள், எபிதீலியல் லைனிங், தென் டைஜஸ்டிவ் ட்ராக், then epithelial lining of respiratory system, lining of urethra, urinary bladder, reproductive system, liver, pancreas, thymus, thyroid and parathyroid gland. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? எண்டோடெர்மல் ஜெர்ம் லேயரில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு 1 மார்க் பேஸில் கிளியராக பார்த்துக்கணும். இதிலேருந்து நிறைய க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எந்தெந்த லேயரில் இருந்து எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ ஆர்கனோஜெனிசிஸ்க்கு இந்த 3 லேயர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லேயர்ஸ்லேருந்து எந்தெந்த ஆர்கன்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்த்துக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.